1000 வீடு பார்த்தாலும் நம்ம என்னமோ ஒரு வீடு தாங்க வாங்க போகிறோம். அந்த வீடு நம்மளுக்கு பிடிக்கிறதையும் தாண்டி அந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டடாக கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட ஒரு வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். பொதுவாகவே கார்னர் சைட்டில் கட்டின ஒரு வீடுனாலே சூரிய வெளிச்சமோ இயற்கையான காற்றோட்டமோ வீட்டுக்குள்ளே இருக்கிறனால வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்கிறனால எலிவேஷனை நல்லா காட்ட முடியும். அது போக அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்க்கிங் நிறுத்திக்கலாம். வீட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்கிறனால நம்ம வெளியிலையும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இந்த வீட்டில் கார்னர் வீட்டில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு கார்னர் வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்கோம். 2.25 சென்ட் இடங்க, 30க்கு 40ங்கிற அளவில் வீட்டை வந்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடாக இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டு. வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு கட்டியிருக்கனால வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஜல மூலையில் தண்ணி தொட்டி, கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது, குபேர மூலையில் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க, வாயு மூலையில் அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாஸ்துக்கு பக்காவாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா மேஜராக இந்த சாண்டில் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் அப்புறம் ஒயிட் கலர் தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே முழுக்க இந்த மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லேயே இந்த மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னர் சைடில் கட்டியிருக்கிறனால அந்த வீட்டுக்கு 2 பக்கமும் எலிவேஷனும் இருக்குது. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க, வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து CNC லேசர் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 11க்கு 17ங்கிறதால ஒரு பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரியும் 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரியும் நல்லா லென்த்தாக அமைஞ்சிருக்கு. நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெலும் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு வந்து பார்டர் டிசைன்ஸ் வித் லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிபிள் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அது போக இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இண்டியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 6க்கு 6ங்கிற அளவில் வீட்டோட கார்னரில் இருக்குது. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு சைடில் டிசைனர் கிளாஸ் எல்லாம் மாட்டி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரதுக்காக 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுலேயுமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16ன்னு நல்லா அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்க வீட்டோட லிவிங் ஹாலை இப்போ நம்ம பார்க்குறோம். ஹாலை பொறுத்த வரைக்கும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, இந்த மாதிரியான லைட்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு 2 பக்கம் விண்டோ இருக்குது. கார்னர் சைட்னா சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே நம்ம சூரிய வெளிச்சம்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், காற்றோட்டமும் இருக்கும். அது போக வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து 2x4 ஹை கிளாஸ் லுக் மார்மேட் டிசைனில் வெர்டிபிள் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வந்து தெற்கு பார்த்த மாதிரியான வாலில் இருக்குது. லூவர் பேனல் வந்து டார்க் மார்மேட் தீமில் இருக்குது. அது போக பேஸ் கேபினெட் நிறையா கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்ன ஸ்பாட் லைட் மேலே மாட்டியிருக்காங்க. இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜை கேபினெட் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. 2 ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க கடப்பக்கல் கொடுத்து. கிச்சன் கம் டைனிங் வந்து லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இருக்குது. கிச்சன் கம் டைனிங் வர இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 8க்கு 20ங்கிற அளவில் நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோடு ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குங்க. இங்கே வந்து எல் ஷேப்பில் வந்து கிரானைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து பேஸ் கேபினெட் நிறையா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆயில் புல்லோ ட்ரே, அப்புறம் கட்லரி யூனிட்டு, இந்த மாதிரியான நிறையா பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் கிச்சன் டைனிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் ஃபுல்லாமே இந்த மாதிரி எல் ஷேப் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்குது. அதுக்கப்புறம் டைனிங் ஏரியாவில் அந்த ஸ்டோரேஜ் ஷெல்ஃபு, இந்த இடத்துல வந்து வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி டார்க் வித் லைட் கலர் தீமில் 2x4 வெர்டிபிள் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு வந்து கிச்சனில் வந்து ஒரு ஈஸ்டர்ன் சைடு வாலில் விண்டோ இருக்குது. 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. குவாட்ஸ் மெட்டீரியலில் போர் வாட்டருக்கும் நல்ல தண்ணிக்கான 2 பைப் மாட்டியிருக்காங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்படி பேக் சைடில் வந்தீங்கன்னா டைனிங் ஏரியாவும் நல்லாவே வசதியாக அமைஞ்சிருக்கு. கார்னரில் வந்து இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனு, தண்ணியெல்லாம் இங்கே தெரித்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, லூவர் பேனலிங் ஒர்க். அதுபோக டைனிங் ஏரியாலையும் ஒரு UPVC விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க மெட்டல் கிரில்ஸோட. அடுத்தது நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இன்டர்னல் டோர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10க்கு 17ங்கிறத கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். பிங்க் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு நல்லாவே கிடைக்கிற மாதிரி கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோஸ் இருக்குது. அது போக வால் ஷெல்ஃப் இருக்குது. RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப்டாப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. AC மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது.
இந்த அட்டாச்டு பாத்ரூம் வந்து டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய அட்டாச்டு பாத்ரூம் நல்லா வசதியாக இருக்குது. 6க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாச்டு பாத்ரூமை. வெஸ்டர்ன் கிளாசட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஒரு நீட்டான டைல்ஸ் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸ், வாலுக்கு 3D பிரிண்டரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வென்டிலேட்டருக்கான விண்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. வீட்டுக்குள்ளேருந்து என்ன ஸ்டேர்கேஸை பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற பெட்ரூம்ஸ் பார்த்தலாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற அந்த ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. எஸ்எஸ்டியில் ஹேண்டில்ஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வர இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாமே இந்த சின்ன ஸ்பாட் லைட்டு, அப்புறம் கீழே மேலே வர மாதிரியான அந்த எக்ஸ் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வெளிச்சத்துக்காக ஃப்ரோஸ்டட் கிளாஸு, அப்புறம் ஃபிக்ஸ்டு கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜோட அளவு 6க்கு 16 பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியில் வந்து நம்ம வந்து ஸ்டடி டேபிள்லாம் ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸோடு இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். இதுவுமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 10க்கு 17 மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்குது. அப்புறம் சாண்டில் வித் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க், கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு, RCC லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் செல்ஃபு, அங்கேயும் வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் பெருசு தாங்க. 6க்கு 8ங்கிறத கீழே என்னமோ பார்த்தோம்ல அதே சைஸில் தான் 6க்கு 8ங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. டார்க் கலரில் ஆன்டிஸ்டி டைல்ஸு, வாலுக்கு வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸு, வெஸ்டர்ன் கிளாசட் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. அது போக இங்கே வந்து நம்ம 3rd பெட்ரூம் கூட எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு பெரிய ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வெளியே வந்ததும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பால்கனி ஏரியா. இங்கே வந்து 16க்கு 16ங்கிறதால நீங்கள் கிங் சைஸ் பெட்ரூம் கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு 25க்கு 20ங்கிறதால பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி இருக்காங்க. இதில் வந்து செமி கவர்டில் வந்து இங்கே ஒரு மெட்டல் கூலிங் ஷீட், இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் இருக்குது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, வீடுகளாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ இந்த சைடு நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. அது போக போரும் இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி மெட்டல் ஸ்டார் கேஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 1000 லிட்டர்ஸில் டெரஸில் வந்து சிண்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுக்கு பக்கத்தில் சாந்திமேடு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை நீங்கள் வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.